துணை குருவினுடைய அருளால் மட்டுமே திருவருளை பெற முடியும். குருவின் மூலம்தான் நாம் எல்லா செயல்களையும் நாம் வெற்றிகரமாக செய்ய முடியும். ஒரு ஞானியிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். குரு வருகிறார் உங்களை பார்ப்பதற்காக, தெய்வம் வருகிறது, நீங்கள் யாரை முதலில் வணங்குவீர்கள் என்று கேட்டால் அந்த ஞானி சொல்கிறார், நான் முதலில் குருவை தான் வணங்குவேன் என்று சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல குருவினுடைய அருமையானது மிகவும் போற்ற தகுந்ததாக இருக்கிறது. அதனால் நம்ம இது ஸ்லோகம்னு சொல்லியிருக்காங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு. ஸோ குருவினுடைய அருளால் மட்டுமே நாம் எல்லா செயல்களையும் வெற்றியை பெற முடியும். எந்த ஒரு கலையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அது பரதநாட்டியமாக இருக்கலாம், சிலம்பு கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது இசையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு கலையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் ஒரு தகுந்த ஒரு குரு தேவைப்படுகிறார். அப்போ அந்த குரு அவரை அந்த கலைகளுக்கு ஏற்றவாறு சொல்லித் தருகிறார். அந்த இடத்துல அந்த குருவினுடைய நிலையானது உயர்த்தப்படுகிறது. இன்னொரு இதை சொல்ல வேண்டுமென்றால் 3 வகையான தீட்சைகள் இருக்கிறது. ஒன்று நயன தீட்சை, இன்னொன்று பரிச தீட்சை, மூன்றாவது மானச தீட்சை என்று சொல்வார்கள். இந்த நயன தீட்சை என்றால் குரு தன் கண்களாலே சிஷியனுக்கு அருளை தருவது, இது நயன தீட்சை. அடுத்தது என்ன சொன்னேன், மானச தீட்சை, அதாவது ஒரு குருவானவர் தன்னுடைய சிஷ்யன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தாங்க, அது மானச தீட்சைன்னு சொல்கிறோம். அப்புறம் சொல்லால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்படி ஒரு இது இருக்குது. இதுக்கு உங்களுக்கு உதாரணம் நயன தீட்சை உதாரணம் சொல்லணும்னாக்கா, மகாபாரத்தில் ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்குவார். கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட போய் துரோணாச்சாரிய கேட்கும்போது நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏகலைவன் என்ன செய்கிறாரு, துரோணாச்சாரியார் போல ஒரு சிலை செய்து வைத்து அவரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு வில்வித்தை கற்றுக்கொள்கிறார். இதை தெரிய துரோணர் என்ன பண்ணுறாரு, எனக்கு குரு காணிக்க கொடுன்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுற ஏகலைவன் கேட்குறான், இந்த கட்டை விரலை கொடுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த கட்டை விரல் வெட்டிட்டாக்கா வெளில பிடிச்சி இது பண்ணுறது ரொம்ப சிரமம். அதையும் ஏகலை அந்த இடத்துல பாதம் பணிந்து செய்கிறான். ஏன் இதை குறிப்பிட்டால், அந்த குருவினுடைய பக்தி மானசீகமாக வேண்டி அந்த வில்வித்தை கற்றுக்கொள்வதனால் அவனுக்கு அந்த வில்வித்தையானது படிக்கிறது. ஸோ இன்றைக்கு ஆசிரியர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆசிரியர் தினமானது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றால், இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்ல கடமைப்பட்டுகிறேன். பெற்றோர்கள் தாங்களாக முன் ஆசிரியர்களை பாராட்டி அவர்களுடைய செயல்களெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும். ஒவ்வொரு வகுப்பாசிரியர் தன் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வகுப்பாசிரியரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து ஒரு பூங்கொத்து கொடுக்கலாம், அல்லது ஒரு வார்த்தை சொல்லலாம், ஐயா நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களை நம்ம பாராட்டி செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. ஸோ இந்த ஆசிரியர் தினத்தை பெற்றோர்கள் கொண்டாட வேண்டும். பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு ஒரு உரிய மரியாதை அளிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆசிரியர்களுடைய நிலை என்னவென்றால், ஏணிப்படிகள் போன்றவர்கள், ஆசிரியர்கள் ஏணிப்படிகள் போன்றவர்கள். ஏணி என்ன செய்யும், சூற்றில் சாட்சி வைத்தால் அது அப்படியே தான் இருக்கும். யார் வந்தாலும் தன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மேலே செல்வதற்கு வாய்ப்பு தருகிறது. அந்த ஏணிக்கு என்றைக்குமே முன்னேற்றம் கிடையாது. அந்த ஏணியாக தான் அந்த இடத்துல தான் இருக்கும். யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களால மேலே 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 உயர்த்தி கொண்டே செல்லும். ஆக ஒரு ஆசிரியர் ஏணியாக இருந்து செயல்படுகிறார். தன் இடத்திலே படித்த மாணவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வது, அதாவது ஒரு நல்ல ஒரு அதிகாரியாகவோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ விஞ்ஞானியாகவோ பெரிய தத்துவ ஞானி, எப்படி வந்தாலுமே அந்த ஆசிரியருடைய ஒரு பங்களிப்பு அங்கே இருக்கிறது. அந்த ஆசிரியர் தன்னிடம் படித்த மாணவன் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கும் போது அவரை சந்திக்கும் பொழுது அந்த மாணவன், ஐயா என்னை தெரிகிறதா என்று கேட்கிறான். ஆசிரியர் எனக்கு ஞாபகம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல, ஐயா நான் உங்கள் இடத்தில் படித்தேன் என்று சொல்கிறான். நீ என்னவா இருக்கீங்க அப்படிங்கும்போ, ஐயா நீ வாங்க போங்கன்னா என்ன சொல்ல வேணாங்க ஐயா, நான் உங்கள் மாணவன், நீங்கள் என்னை தாராளமாக உங்கள் என் பேர் சொல்லியே நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னவா இருக்குன்னா, அந்த இடத்துக்கு இந்த மாவட்ட கலெக்டராக இருக்கேன், இது மாதிரி எஸ்பியாக இருக்கேன், இது மாதிரி விஞ்ஞானியாக இருக்கேன், இப்படி பெரிய ஆஃபீஸர்னு சொல்லும்போது அந்த ஆசிரியருக்கு அதை விட சிறந்த பரிசு இந்த உலகத்துக்கு ஈடாகுவார். ஸோ தன்னிடத்திலே படித்த மாணவன் உயர்நிலைக்கு செல்கிறான் என்றால் அதுதான் அந்த மாணவன் ஆசிரியருக்கு தரக்கூடிய வெகுமதியும் பரிசாக ஆகிறது. ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் பங்களிப்பானது மிகுந்த ஒரு உயர்வான நிலை இருக்கிறது. அதனால தான் ஆசிரியர்களுடைய படியை நாம் பாராட்டும் விதமாக இன்று நாம் இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்றோம். என்ன ஒரு கருத்தை பதிகிறேன் என்றால், பெற்றோர்கள் தாங்கள் முன்பு இந்த ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த மாதிரி கொண்டாடினால் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தங்களுடைய செயல்பாடுகளை தங்களுடைய படியை சிறப்பாக செய்வார்கள்.
தன்னிடத்திலே படித்த மாணவன் ஒழுக்கமுள்ளவனாக நேர்மை உள்ளவனாக இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்பதிலே ஆசிரியருடைய கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த ஒரு நல்ல நேரத்திலே எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த உயர்நிலைப் பள்ளியில் படித்த ஆசிரியர்களாகட்டும், ஆசிரியர் பயிற்சியில் படித்த ஆசிரியர்களாகட்டும், அவர்களெல்லாம் எனக்கு நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது இறைவனை சேர்ந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் இந்த நல்ல நேரத்திலே அவர்களை நெக்குருகி மானசீகமாக பிரார்த்திக்கிறேன். அவர்கள் சார்பாக அவர்கள் மூலமாக என்னுடைய ஆரோக்கிய சௌபாக்கியம் வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இந்த நல்ல நேரத்திலே மீண்டும் உங்களிடத்தை குறிப்பிடுவது என்னவென்றால், ஆசிரியர்களை போற்றுவோம், ஆசிரியர்களை பாராட்டுவோம், அவர்களுடைய கடமையை நாம் பாராட்டுவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே துணை. குருவை போற்றுவோம், குருவினுடைய பொற்பாத கமல்களை வணங்குவோம். நாளும் நாம் முன்னேறி வரலாம் குருவின் அருளாலும் திருவருளாலும். நன்றி, நன்றி, நன்றி.